33 இடங்களில் நிற்பது அப்படின்றது ஒரு தைரியமான முடிவு. இபிஎஸ் தலைமைக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் அப்படின்றத நிரூபிப்பதற்கான முயற்சி. இன்னும் சொல்லணும்னா அரசியலில் பணம் செலவழிப்பதற்கு தகுதியான நபர்களை நிறுத்தியிருக்காருன்ற பார்வைகளையும் வெளிப்படுத்தியிருக்கீங்க. இணைந்ததற்கு நன்றி. 18 இடங்களில் திமுக மற்றும் அதிமுக இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. இதில் பெரும்பாலான இடங்களில் திமுக தரப்பில் தெரிந்த முகங்கள் அல்லது எம்பிக்களாக இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. இவர்களை எதிர்த்து அதிமுக தரப்பில் ஒன்றிய செயலாளர்கள் புதிய முகங்கள் நிறுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதில் நேற்று வழங்கப்பட்ட பட்டியலையும் சரி, இன்று வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டியலையும் சரி, முன்னாள் எம்எல்ஏ அப்படின்னா கள்ளக்குறிச்சியில் திரு குமரகுரு அவர்கள் களமிறங்குறாரு. மற்றவர்கள் எல்லாம் அதே போல் மதுரையை பொறுத்த வரைக்கும் முன்னாள் எம்எல்ஏ அதிமுக தரப்பில் திரு டாக்டர் சரவணன் இறங்குகிறார். மற்றவர்கள் மாவட்ட மற்றும் ஒன்றிய கிளை கழக செயலாளர்களாக இருக்கிறாங்க. ஒரே ஒரு எம்பி, அதாவது முன்னாள் எம்பி நிற்கிறார் அப்படின்னா திரு ஜெயவர்தன் அவர்கள் சென்னை தெற்கில் நிற்கிறாரு. ஸோ இவர்கள் தான் எம்பி எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள். ஏனையோர் தொடர்ந்து தேர்தல்களில் போட்டியிடக்கூடியோர் அல்லது இந்த அரசியலுக்கு, அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு புதியவர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.